ராம் நாராயண் ராம். மெடிடேஷனை பற்றி மக்கள் அதிகமாக பேசுகிறார்கள். ஆனால் மெடிடேஷன் உண்மையில் என்ன என்பதை குறித்து அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று நாங்கள் உணர்கிறோம். மனிதன் தனது வாழ்க்கையில் பல தவறுகளை செய்கிறான். ஆனால் அவை தவறு என்று உணரவில்லை. நாம் என்ன தவறு செய்கிறோம் என்பதே புரியவில்லை. மனிதன் தனது வாழ்க்கையில் ஒரு இலக்கை நிர்ணயிக்க வேண்டும். அப்போதுதான் அவன் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் தர்மத்துடன் பிறக்கிறான். இருந்தாலும் அவன் தர்மத்தின் பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கிறான். பூமியின் எல்லா பொருள்களும் அனைவருக்கும் பொதுவானவை. ஆனால் சிலர் தங்களது ஆற்றல், புத்தி, அரசியல் மற்றும் அரசியலமைப்பின் மூலம் அனைத்தையும் தனித்தனியாக பிரித்து விட்டார்கள். இதுவே மிகப்பெரிய பிரச்சனை. பங்களாதேஷ் ஒரு சிறிய நாடாக இருக்கலாம். ஆனால் அங்குள்ள மக்கள் ஊழலுக்கு எதிராக எழுப்பிய குரல் காரணமாக ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு ஓட வேண்டிய நிலைக்கு வந்தார். ஒரு நாள் பங்களாதேஷ், பூடான், நேபாளம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட அனைத்து சிறிய நாடுகளும் ஒன்றிணைந்துவிடும். நீங்கள் பாருங்கள், பூமியில் எவ்வளவோ போர்களும் நடக்கின்றன. அரபு நாடுகளில், ரஷ்யாவில், இஸ்ரேலில், எல்லா இடங்களிலும் யுத்தமே. ஆனால் வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கின்றன? அவை யாருடனும் சண்டை போடுவதில்லை. அவையெல்லாம் ஒற்றுமையாக இருக்கின்றன. மனிதனும் வானத்தில்தான் வாழ்கிறான். பூமி சூரியனிலிருந்து உருவானது. மனிதனும் சூரியனிலிருந்து வந்தான். பூமியின் வளர்ச்சியும் சூரியனால் தான் நிகழ்ந்தது. சூரியன்தான் நமது ஆதிமாதா, ஆதிபிதா. அனைவருக்கும் வானமே பிதா. அவருடைய உண்மையான பெயர் ராம் நாராயண் ராம். உண்மையில் பூமியில் இருக்கும் பலர் இயற்கையை விட்டு விலகி தங்களைவே கடவுளாக கருதி, சிலர் திருடன், சிலர் கொள்ளைக்காரனாக மாறிவிட்டார்கள். அவர்கள் எல்லாம் அழிந்து போவார்கள். இப்பொழுது பூமியில் நடக்கின்ற அனைத்தும் மனிதர்களை ஒன்றிணைப்பதற்காகவே நடக்கின்றன. யார் விவேகத்திற்கு பின்பற்ற மறுக்கிறாரோ அவர்களின் உடலும் மனதும் இதயமும் பலவீனமாகி உடல் சக்தி குறைந்து இறுதியில் அவர்கள் தாமாகவே அழிந்து போவார்கள். பூமியில் திருடர்களுக்கு புகலிடம் சிறை உள்ளது. ஆனால் மிகவும் பெரிய திருடன், வெளியில் தெரியாதவர், முகம் கூட காண முடியாதவர், அவருக்கு சிறை ஏன் இல்லை? எல்லா அரசியல் தலைவர்களும் தேர்தலின் போது வாக்குகளை கேட்பதற்காக பெரிய பெரிய வாக்குறுதிகளை தருகிறார்கள். ஆனால் வெற்றி பெற்ற பிறகு எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றுவதில்லை. இருந்தாலும் மக்கள் அவர்களுக்கு வாக்கு செய்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் தாமாகவே அடிமையாக இருக்க விரும்புகிறார்கள். இன்றும் இந்து முஸ்லீம் இடையேயான சண்டை தொடர்கின்றது. அதில் மிகவும் முட்டாளானவர் முஸ்லீம்தான். அவர்கள் தங்களுக்குள்ளேயே ஷியா சுன்னி பாகுபாட்டுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றனர். இது பல ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. மக்கள் குரான், கீதா, மகாபாரதம் போன்றவற்றில் மிகுந்த ஆர்வம் காண்கிறார்கள். ஆனால் இயற்கையில் ஏன் ஆர்வம் காட்டவில்லை? மனிதன் இயற்கையை மதிக்கவில்லை. ஒரு நாள் இயற்கையே தனது மதிப்பை மனிதனுக்கு உணர்த்தும் போது மனிதன் அதிர்ச்சி அடைவான். ஒரு தர்மகுரு இயற்கையை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஏனெனில் மக்கள் அவருடைய வார்த்தைகளை கவனமாக கேட்கிறார்கள். மரங்கள் மற்றும் செடிகளிலும் உயிர் உள்ளது, மனம் உள்ளது, பசிக்கிறது. அவை அமைதியாக ஒரு இடத்தில் நின்று எந்த சுயநலமும் இல்லாமல் மனிதனை பயனடைய செய்கின்றன. ஆனால் மனிதன் அவற்றை புரிந்து கொள்ள விரும்பவில்லை. மனிதனின் உடலும் பூமியின் ஒரு பகுதியே. மக்களும் மெடிடேஷன் செய்ய வேண்டும். மெடிடேஷன் செய்வதன் மூலம் உங்கள் மனம் அமைதியாகும், விவேகம் அதிகரிக்கும். இதனுடன் உங்கள் நலனும் மேம்படும். நீங்கள் எப்போதும் ராம் நாராயண் ராம் என்பதை ஜபிக்க வேண்டும்.